விஜய்க்கு வந்து உடனே எல்லாரும் மாற்றி போட்டாண்ணே, ஒரு வாய்ப்பு கொடுத்தாண்ணே, இப்படியெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறீங்க. சரி, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் வீட்டில் வந்து என் பேரன் சொல்லிட்டான், பேத்தி சொல்லிட்டாங்க, நாங்கள் வந்து ஓட்டு போட சொல்லிட்டாங்கன்னு சில பேர் பேசுகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. சரி, பேரன் சொல்லி பேத்தி சொல்லிட்டா அவங்களுக்கே ஓட்டுரிமை கொடுத்துடலாமே. எதுக்கு 18 வயசு வச்சுருக்கான்? ஓட்டுரிமை எதுக்கு 18 வயசுன்னு வச்சுருக்கான்? நீ வந்து அரசியலில் சிந்திக்கணும். இந்த வாக்கு சரியான வாக்காக போய் சேருதா, யாருக்கு கரெக்டான ஆளை தேர்ந்தெடுக்கிறவன் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்மை தேர்ந்தெடுத்து ஆளக்கூடிய ஆட்சி நமக்கு எதிர்காலத்தை காட்டக்கூடிய ஆட்சியாக இருக்குமா, சொல்லக்கூடிய வாக்குறுதி உண்மையான வாக்குறுதியா, நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியா, பொய்யான வாக்குறுதியா என்பதெல்லாம் சிந்தித்து செயல்படுறது தானே. 18 வயசுக்கு மேலே தான் வாக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. பேரன் சொன்னான் பேத்தி சொன்னான்னு சொல்லி நீங்கள் வந்து சயனைடு வாங்கி பேரன் கேட்குது பேத்தி கேட்குது வாங்கி கொடுத்துருவீங்களா? அவங்களுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியோ ஒரு அரசியலில் பக்குவமோ இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இந்த நடிகர்கள் பின்னால் போய் விட்டில் பூச்சிகளாக வீழ்ந்து போவார்களா? என் குழந்தை சொல்லிச்சு நான் ஓட்டு போட போகிறேன், ஓட்டு போட்டேன்னா அந்த குழந்தைக்கு நீ சமாதி கட்டுறேன்னு அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது.